வணக்கம். எப்படி இருக்கீங்க? இப்போ நான் பேச போகிற விஷயம் வந்து ஒரு சினிமாவை பற்றி. இது ஒரு ஆஸ்திரேலியன் படம். நெட்ஃப்ளிக்ஸில் ஆஸ்திரேலியன் மூவிஸ் அண்ட் டிவின்னு போட்டிருக்கோம். அது உங்களுக்கு கிடைக்குமான்னு தெரில. அந்த படத்தோட பேர் லாஸ்ட் கேப் டு டார்வின். டார்வின்கிறது மேலே நார்தர்ன் டெரிட்டரின்ற மாநிலத்தில் இருக்கிற ஒரு சிட்டியோட பேர். இந்த படத்தோட மனநிலை எப்படி இருக்குன்னா, நீங்கள் வந்து உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா, அல்லது நீங்கள் கொஞ்சம் வருத்தமாக இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இல்லை கொஞ்சம் போரிங்காக கூட இருக்கீங்கன்னு, கொஞ்சம் சலிப்பாக இருக்கீங்க, போரிங்னா சலிப்பு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த படத்தை வந்து பார்க்கலாம். ஏன்னா இது வந்து ரொம்ப பரபரப்பாக சந்தோஷமாக இருக்கிற டைமில் பார்க்குற படம் கிடையாது. ரொம்ப அமைதியாக பொறுமையாக பார்க்குற படம். கதையும் அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது வந்து சின்ன பசங்களாம் பார்க்க முடியாது. ஏன்னா நிறைய இடங்களில் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. ஒரே ஒரு அடல்ட்டு கண்டென்ட் இருக்குது, அதாவது அடல்ட்டு சீன் இருக்குது. அப்புறம் படம் முழுக்க அப்படியே ஒரே ஃபீலிங்ஸ். அந்த படத்தை பார்க்குறப்போ எனக்கு அதாவது கண்ணிலேருந்து கண்ணீர் வரல, அப்படியே மனசுலேருந்து கண்ணீராக வருது. அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்த படம். நல்ல படம், பாருங்கள். நல்ல கதை. இதுக்கு முன்னாடி ஒரு படத்தை பற்றி நான் என்னோடய சேனலில் போட்டிருந்தேன். அது வந்து RAMS, ஆடு வளர்க்குறவங்கள பற்றின ஒரு கதை. அதுவும் நல்லாயிருக்கும், பாருங்கள். இந்த படத்தில் வந்து ஒரு சின்ன சின்ன சைலன்ஸ் கூட, ஒருத்தர் இன்னொருத்தரை பார்க்குற பார்வை கூட அவ்வளோ அழகாக இருக்கும். அது கொஞ்சம் சோக படம் தான். பெரியவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். சின்ன பசங்களாம் பார்க்கக்கூடாது. இது வந்து ஒரு மெச்சூர் படம், மெச்சூர் கண்டென்ட் இருக்குது. சரியா? படத்தோட பேர் லாஸ்ட் கேப் டு டார்வின். நல்ல படம், பாருங்கள்.